ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஆன்மீக பயணம் தான் பார்க்க போகிறோம். தேனியில் குச்சனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தான் போகிறோம். இதுக்கு மதுரையிலேருந்து காலைல 8:20க்கு போடி ட்ரெயினில் ஏறியாச்சு. இந்த ட்ரெயினில் ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் டிக்கெட்டு. இந்த ட்ரெயின் டெய்லி காலைல 8:20க்கு கிளம்பி தேனிக்கு 9:45க்கு ரீச். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தேனி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் டவுன் பஸ் ஏறி குச்சனூர் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் போகும்போது டைம் 10:45 இருக்கும். நாங்கள் போனப்போ கோவிலில் ரெனோவேட் ஒர்க் போய்கிட்டு இருந்ததுக்கு நாங்கள் போனப்போ கூட்டம் அவ்வளோவா இல்லை. இது சனி பகவான் கோவில் அப்படிங்கிறனால அவருக்கு பிடிச்ச எள்ளு சாதம், எள்ளு விளக்கு எல்லாமே வெளியில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பரிகார கோவில், அதனால நிறைய வெளியூர்லேருந்து மக்கள் இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் தண்ணிலாம் இல்லை. அந்த ஆறில் நிறைய மாலை, எலுமிச்சம்பழம் அது இதுன்னு போட்டு டம்ப் பண்ணி ரொம்பவே அழுக்காக இருந்தது இந்த தண்ணி. இந்த கோவிலில் சனி பகவான் சுயம்பு வடிவத்தில் தான் இருக்காங்க. எல்லா நவகிரக கோவில்லையும் சிவன் தான் மூலவராக இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் வெறும் சனி பகவான் மட்டும்தான் இருக்காங்க சுயம்பு வடிவத்தில். இங்கே பார்க்குற இந்த இடத்துல வச்சு தான் பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. அந்த சனி பகவானோட பொம்மையை வச்சு பரிகாரம் பண்ணி அனுப்புகிறாங்க. சனி பகவானோட வாகனம் காகம் அப்படிங்கிறனால இந்த கோவில் ஃபுல்லாக அங்கங்கே காகம் பறந்துகிட்டே இருந்தது. அதை நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம். இந்த கோவிலில் வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் சாமி கும்பிட்றாங்க, பரிகாரம் பண்ணவும் வராங்க. இந்த இடத்துல தான் ரெனோவேட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதனால் பெரிய லெவலில் கூட்டம்லாம் எதுவும் இல்லை, ஈஸியாக சாமி பார்த்தாச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் போயிட்டு அதுக்கு வெளியில் வரும்போது ஒரு அழகான சீனிக்கு இருந்தது. அதை நீங்களும் பாருங்களேன். அங்கே ஒரு மலை தெரியுது, அதுக்கு கீழே ஒரு ஆறு இங்கே போகுது, அதுக்கு பக்கத்தில் தென்னை மரம், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வயல். ஸோ இது சீசன் டைமில் தண்ணியெல்லாம் அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் மழை பெய்யும் போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆக்சிடெண்ட்டாக எடுத்த ஒரு வீடியோ. நான் எடுக்கும்போது கரெக்டாக அந்த காகம் சனி பகவான் மேலே உட்காந்துருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது. அதனால் அதை கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப கூட்டம்லாம் எதுவும் இல்லை. போனதுமே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.